Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆவடி திலகரசன், நீங்கள் தாவேக்கனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் பேச போகிறீங்க. அப்போது கேள்விகள் முழுக்க உங்களை நோக்கி தான் இருக்குது. தூய ஆட்சி கொடுப்போம்னு சொன்னீங்க, ஆனால் தூய ஆட்சி இப்படி தான் இருக்குமா? எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, ஆனால் இந்த கூட்டணி அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிற விசிகாவுடைய பொருளாளரும் இது அரசியல் அறம் அல்ல அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி அமைச்சரவையில் பங்கெடுத்தக்கூடிய விமர்சனத்தையும் இன்றைய நிகழ்வுகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அப்போ இதுதான் மாற்றத்துக்கு நீங்கள் கொண்டு வருவோம்னு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முறையா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னொரு கேள்வி வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 3 பேர் பதவி விலகி உடனடியாக தாவேக்காவில் சேர்ந்தது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இருக்குது. இவர்கள் 3 பேரும் மீண்டும் தாவேக்கா சார்பில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இப்போது தாவேக்கா ஆட்சி பொறுப்பு ஏற்று இன்னும் 1 மாதம் கூட முழுசாக ஆகலை. அவங்க எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் இத்தனை வருஷமாக திராவிட கட்சிகள் வளர்த்து விட்ட போர்க்களம், ஒரு தவறான அணுகுமுறை, இது எல்லாத்தையுமே எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல அவங்க முன்னிறுத்தி போகணுமா, இல்லை இவங்க வைக்கிற பொய்யான இதை அவங்க சரி பண்ணுறதா அப்படின்றதுல ஒரு பெரிய டைம் கொடுக்காம ஒரு பெரிய புரட்சிக்கு இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மின்சாரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, மின்சாரம் தட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாதும் ஒவ்வொரு இதுலேயுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி மற்ற யாரெல்லாம் தாவேக்காவை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்குன்னு தனியாக தொழிற்சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் ஆவினா இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளையுமே அவங்களுக்குன்னு தனியாக தொழிற்சங்கம் வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. தாவேக்காக எந்த ஒரு இடத்துலையும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. தொழிற்சங்கம்னா வலுவாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட கம்யூனிஸ்ட் கட்சி எப்பயுமே தொழிலாளர் வர்க்கத்துக்கு சாதகமாக இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை இதை விட மோசமான வெயில் காலங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த டைம்லாம் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்ததில்லை. தாவேக்கா அரசு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய மின்வெட்டு வர்றதுக்கு காரணம் அவங்களோட தொழிற்சங்கம், அவங்க கருப்பு ஆடுகள் அப்படின்ற மாதிரியே அமைச்சர் சொல்றாரு. இது எல்லாமே இது திமுக சைலண்டா அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாசம்ன்றது ஒரு பேச்சுக்கு தான். சைலண்டா என்ன இடையூறு செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். குதிரை பேரன்றது எங்கேயுமே தாவேக்கா அரசு அதை எங்கேயுமே ஆதரிக்கல, யாரையுமே போய் வாலண்டரியாக கூப்பிடல. அவங்களா விருப்பப்பட்டு, அவங்க மரகதம் குமரவேல் இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்பியாக இருந்திருக்கிறாங்க, போன வாட்டி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும், எதிர்கட்சியாக இருந்து எதுவுமே செய்ய முடியல, எம்பியாக இருக்கும்போதும் செய்ய முடியல, எம்எல்ஏவாக இருக்கும்போது செய்ய முடியல, தாவேக்கா அரசு இருக்கும்போது செய்யலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஜனநாயக முடிப்படி அவங்களுக்கான விருப்பம் அது, அதில் யாருமே தடை பண்ண முடியாது. அதே மாதிரி பாமக அவர் சொல்கிறது கூட அவரோட தனிப்பட்ட கருத்து தான். ஒரு கட்சியில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் அந்த கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணணும். அதில் அது இதே மாதிரி இப்போ வேண்டுகோள் விடுக்கலாம் யாரும் கண்டிப்பாக. அதே மாதிரி வர்றவங்களை இது வரைக்கும் தமிழக அரசால் வேணான்னு சொன்ன யாருமே அனுப்பிச்சதில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர் கூட வந்தார், அவங்க எல்லாமே திமுக தானே வரவே, நீங்கள் வேணா நீங்கள் அதிமுகலேருந்து வர்றீங்க போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடல. இதுக்கு முன்னாடி இருக்க ராஜகட்டப்பன், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இந்த மாதிரி எண்ணற்ற இருக்கிறவங்க எல்லாமே மல்டி மில்லியனர் எல்லாமே திமுக வரவேற்று தானே. இதில் சாதாரண விஷயம் ஏற்றுக்கிட்டு அவர் பெருந்தன்மையான இருக்கிற ஒரு தலைவர், திமுக தலைவர் பரவாயில்ல போகிறாங்க ஏற்றுக்கிட்டோம், அது அவங்களோட ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா உண்மையாலுமே வெள்ளன் கூட்டு நல்ல தலைவர்ன்றதை நம்ம ஏற்றுக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்கு ஏதோ ஒரு கதை சொல்றாரு. இது நியாயமா இருக்கிறதா? மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே முன்னாடி நடந்துகிட்டு இருந்ததா, இது ஒன்றும் பெரிய விஷயம். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. மற்ற நேரத்தில் கட்சியிலேருந்து விலகிறவங்க எப்படி போய் விலகுவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியும். இப்போ விலகிறாரு, உடனே சேர்றாங்க, அடுத்த உடனே உறுப்பினர் கார்டு வருது, எல்லாமே மின்னல் வேகத்தில் நடக்குது. ஒரு 4 நாள் மின்னல் வேகம் தான் சந்தேகம். 4 நாள் கழிச்சு மாற்றி சேர்ந்துட்டா ஓகேன்னு சொல்லுவீங்களா? இதே கருத்தை தான் சொல்லுவீங்க. இதில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டா எப்போ சேர்ந்தா என்ன இருக்கு? லீவ் லெட்டர் கொடுக்கும்போது முன்னாடி பிளான் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. அதில் இன்னைக்கு சேர்ந்தானா நாளைக்கு சேர்ந்தானா 1 மாதம் கழிச்சு சேர்ந்தா அது அவங்களோட விருப்பப்படி முறைப்படி தான் கொடுக்குறாங்க. அதை வேணான்னு சொல்கிறதுக்கு எதுக்குமே யாருக்குமே அதிகாரம் இல்லை. அவங்களோட முடிவு நல்ல முடிவாக கூட இருக்கட்டும். தாவேக்கா எடுத்துருக்கிறது நமக்கு மக்கள் ஒரு அதிகாரம் கொடுத்துட்டாங்க, ஒரு புரட்சி நடந்துருச்சு. அதை சிரம்பட 5 வருஷம் நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது தாவேக்கா அரசு செய்ய வேண்டியது நினைக்கிறத பண்ணி தான் ஆகணும். பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆமாம் சார், ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பிக்கை அவங்க மேலே வச்சிருக்காங்க அப்படின்னா அது புகழேந்தி குறிக்கிறீங்களா? ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்கன்னா அது நேர்மறையான மாற்றங்களாக இருக்கணும்ல. இப்போ வர்றதெல்லாம் இப்போ 2009-11 காலகட்டத்தில் ஒரு குரல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தளத்தில் பேச்சுவார்த்தை, ஒரு தளத்தில் சிபிஐ இடி சோதனை நடத்துனுச்சு,
திமுகவை காங்கிரஸ் மத்திய அரசில் இருந்தப்ப மிரட்டுனுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி அதே மாதிரி வேறு ஒரு விமர்சனம் வருது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர்கிட்டேருந்து. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கீழ்த்தளத்தில் விலகல், மேல்தளத்தில் இணைப்பு, மின்னல் வேக செயல்பாடுகள் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிறது தான் இப்போ நீங்கள் தூய ஆட்சின்னு சொன்னீங்கல்ல, அதை தான் கேள்விக்குள்ளாக்குது. சார், தூய ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னா ஆட்சியில் நிலையாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். மக்கள் வந்து முழுசாக ஆதரவு கொடுக்கல, 118 சீட்டு வரல. அது 5 வருஷம் தக்க வச்சுக்கணும், நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 118 மெஜாரிட்டி, அதை வந்து எந்த விதமான மாற்று கருத்து அது கண்டிப்பாக வேணும்னு என்ன பண்ணுவோம். இன்னைக்கு வந்து தாவேக அரசு வந்து வாலண்டரி எல்லாமே ரிசைன் பண்ணி வேற ஆட்சியை உடைக்கலாம் அப்படிங்கிறீங்க. சார், இன்னைக்கு வந்து அதிமுக தான் சிக்கிருக்கு. கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது. அவங்களோட நிலைப்பாடு, அவங்களோட கட்சியை வளர்க்க தவறிட்டாங்க. நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. எப்பயுமே எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாலும் பொதுவாக அரசியல் தலைவர்கள் எல்லாமே ஜெயிக்கிற இடத்துல தான் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அது அவங்களோட நிலைப்பாடு. அரசியல் ரீதியாக பார்த்தாலும் சார், நம்பிக்கை வாக்கெடுப்புல 25 பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கட்சி எடுத்த ஒரு நிலைப்பாட்டுக்கு மாறா. ஆனால் அவங்கள நீங்கள் அந்த இடத்துல விட்டீங்க அப்படிங்கிறாங்க. சார், இப்போ விட்டது அப்படின்றதான் இல்லை சார், அவங்களோட வாலண்டரியாக தாவேக அரசுக்கு எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாங்க, வாலண்டரியாக ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ காங்கிரஸாக இருந்தாலுமே சரி, என்னைக்கு வந்து தாவேக அரசு வந்து வந்தாங்களோ அன்னையிலேருந்து நாங்களே வரோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வராங்க. யாருக்காகவுமே வெயிட் பண்ணல. இவங்க வந்து தாவேக அரசு வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம், யாரும் வரலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. அவங்களே வந்து வாலண்டரியாக நாங்கள் தாவேக அரசு 5 வருஷம் ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக ஆதரவு கொடுக்குறது வெளியாக இருக்கும். அதில் வந்து போட்டி தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம், இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை கொடுக்கல, திருமாவளவனா வந்து இவங்க யாராவது கொடுக்கல அப்படின்னா அடுத்து அதிமுகவில் இருக்கிற அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ தான் சார் சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க சார். ஒரு 5 கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க. தனி பெரும்பான்மைக்கு, அறுதி பெரும்பான்மைக்கு மேலே கூட இப்போ இடம் வந்திருக்கு. இப்போ இந்த 5 பேர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் கூட 5 இடங்கள் முன்னாடி வந்துட்டாங்க. பாக்கி இந்த 4 கட்சிகள் இருக்குல்ல, 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம், இப்போ இவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதுதான் இதெல்லாம் வெளிப்படுத்துதா சார்? நீங்கள் இப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு பேசுனாங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னு ஆதாரபூர்வமாக எல்லாருமே சொல்கிறாங்க. அதை பற்றி தமிழ்நாட்டு அரசில் யாருமே டிஸ்கஸ் பண்ணலை. ஏன் இப்படி ஒரு நீங்கள் 2 பேருமே பரஸ்பரமாக பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னீங்க, நீங்கள் பயங்கரமான ஊழல்வாதி அப்படி இப்படி மாறி மாறி சொல்லிட்டீங்க. நீங்கள் 2 பேருமே ஊழல்வாதி தான், அதை மாற்று கருத்தில். அதை பற்றி தமிழ்நாட்டு அரசில் யாருமே டிஸ்கஸ் பண்ணாமல் விஜய்க்கு வாலண்டரியாக நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் 5 வருஷம் ஆட்சி அமைங்கன்னு சொன்னதை மட்டும் ஏன் பேசும் பொருளாக்குறீங்க? எதனால அந்த மாதிரி பண்றீங்க? எல்லாருமே திட்டமிட்டு இவரை காலி பண்ணணும் அப்படின்ற ஏதோ ஒரு இவரை வந்து பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் எல்லாருமே செயல்படுறாங்க. இப்போ தாவேக அரசுக்கு ஒருத்தரை மட்டுமே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதில்ல, திமுகவை சரி எதிர்த்து அரசியல் பண்ணணும், அதிமுகவே எதிர்த்து, ஒரு பக்கம் பாஜக, பாமக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் பெரும்பான்மையாக வந்து தாவேகாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க. இதில் வந்து மாற்று கருத்தில் இவங்க எல்லாத்தையுமே சமாளித்து மக்களுக்கு சேவை செய்யணும். இதுக்கிடையில் இவங்க பண்ணுற தொழிற்சங்க பிரச்சனை, மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் அவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து இத்தனை வருஷம் நல்ல ஒரு தமிழ்நாட்டில் மாற்றம் வந்திருக்கு, அமைதியாக வேடிக்கை பாருங்கள், நல்லாட்சி கொடுப்பார். அதை விட்டுட்டு எந்த பக்கத்தில் இருந்து பிரச்சனையை கொடுக்கலாம், எந்த பக்கத்தில் இருந்து தொல்லையை கொடுக்கலாம், அதை மட்டுமே யோசிக்கிறாங்க. ஐடியா கொடுங்க. நீங்கள் வந்து நல்லா விஜய் வந்து புதுசாக வந்திருக்காரா, இதெல்லாம் பண்ண ஐடியா இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம், சிறப்பாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பண்ணணும், இது நாங்கள் பண்ண முடியல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஐடியா கொடுத்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகள் இருக்காங்க. நம்ம புதுசாக கூட ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு புதிய ஆட்சிக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எதுக்குன்னா இப்போ ஒரு கடன் பெருகிட்டு இந்த 10 லட்சம் கோடி கடன் சொல்றாங்களா, அதை குறைக்கிறதுக்கு 6 மாச கால அவகாசம் கொடுக்கலாம். வேற நீண்ட கால திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அவகாசம் கொடுக்கலாம். சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, பெண்கள் பாதுகாப்பு இருக்குல்ல, சிங்கப்பெண் அதிரடிப்படையான அமைக்கிறோம். புதுக்கோட்டையில், மதுராந்தகத்தில், மரக்காணத்தில், அதுக்கப்புறம் கோவை சூலூரில், இன்னைக்கு மதுரையில்னு அடுத்தடுத்து பார்க்குறோம்ல. இதையெல்லாம் இதுக்கு வந்து கால அவகாசம் கொடுக்க முடியாது. கண்டிப்பா தேவையில்லை, உடனடியாக தீய அணைக்கணும். கண்டிப்பா. அப்ப அதை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும், கேள்விதான் கேட்பாங்க. கண்டிப்பா சார். இப்போ நீங்க வந்து 20 நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சு ஆட்சி அமைச்சு இத்தனை வருஷமா திராவிட கட்சிக்கு ஆட்சி பண்ணாங்க. குண்டர்களையும் ஒயின் ஷாப் இருக்கிறவங்களையும் குற்ற செயலில் ஈடுபடுறவங்களை எல்லாத்தையும் மொத்தமா வளர்த்து விட்டுட்டீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பெருகி இருக்கிறான், எல்லாம் பண்றான். திடீர்னு வந்து ஆட்சி அமைச்சு 20 நாள் அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? இத்தனை வருஷம் ஆட்சி பண்ண உங்களாலே முடியல. உங்க பீரியட்ல வந்து நடந்துட்டு தானே இருந்தது. யோசிக்க கூடாது சார், அணைக்க யோசிக்கலாம் கூடாது. கால அவசரம் கேட்டுட்டு 15 நாள் ஆயிட்டு சட்டம் டே 1ல இருந்து உங்க கண்ட்ரோல் வந்துட்டு சார், நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சார். நான் என்ன சொல்றேன், 5 வருஷமா தமிழக முதலமைச்சர் தான் வச்சிருந்தாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தாரு. அது வந்து திறம்பட சரியான அதிகாரியை வச்சு சிறப்பா செயல்பட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா கண்ட்ரோல் ஆயிருக்கும். இந்த 20 நாள் விஜய் வந்து அதை ஒண்ணு அதிகப்படுத்தி பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டு எங்கேயுமே சொல்லல. இந்த விஷயத்தை நம்ம சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தை நம்ம இதுல பேசணும். ஏன்னா இன்னொரு விமர்சனமும் வருது, இந்த போன்ற விமர்சனங்களை எல்லாம் திசை திருப்பத்துக்காக அந்த 3 பேரை சேர்த்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் வருது.
பெரும்பான்மையை நோக்கி நீங்கள் நகரணுங்கிறதுக்காக ஒரு கட்சியை உடைப்பது எந்த அளவுக்கு அரசியல் அறம்? நீங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் உயர்த்தி பேசுகிறீங்க, ஆனால் அந்த கட்சியிலேருந்து உடைச்சிங்க கொண்டு போகிறது தாவேக்கானுடைய இதுதான் தாவேக்கானுடைய அரசியல் அறமா? அது திருப்பும் அதே இதுக்குள்ளே வரேன். தாவேக்கா வந்து யாரையும் எதிர்பார்த்துல வாலண்டரியாக வராங்க. அவங்க வந்து அம்மாவோட ஆட்சியை பார்க்குறேன்னு சொல்கிறது எது இந்த ஷார்ட் அண்ட் பீரியடில் எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா, அம்மா உணவகத்தை அம்மா கொண்டு வந்தாங்க, திருப்பி அதை ரெனோவேட் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி தாவேக்கா அரசு சொல்லியிருக்கு. அதனால கூட அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். சார் சொன்னார், மரகதம் குமரியில் அவங்க வந்து பார்த்தோன்னா அம்மாவால் வளர்க்கப்பட்டவங்க, அவங்க எம்பி சீட்டு கொடுத்தவங்க, அதனால ஒன்றும் தப்பில்லை. இது இந்த 15 நாளில் சொல்ல வேண்டியதை அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இந்த 15 நாளில் தான் புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. விழுப்புரம் மரக்காணத்தில் ஒரு கொடுமை நடக்குது, அதே போல் சூலூரில் ஒரு கொடுமை நடக்குது, மதுரையில் ஒரு 17 வயசு சிறுவனை வெட்டி கொல்லப்படுறாரு. ஒரு செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா தலையை குஞ்சிட்டு ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கும் சார். நடுவில் வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்தால் மட்டும்தான் நிமிர்ந்து பார்க்கும். அந்த மாதிரி தான் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள்லாம் ஒரு தவறான வழிமுறையில் இது நாள் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. இந்த திமுக அரசோ அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் இது வந்து இல்லை சார், மேய்க்கிறதுக்கு வந்து டைம் இல்லை சார். நிறைய ஆடு இருக்குது சார், நிறைய கருப்பு ஆடு இருக்குது, செம்மறி ஆடு இருக்குது, நாட்டு ஆடு இருக்குது. எது கசாப் கடைக்கு போகணும், எது நல்ல இடத்துக்கு போகணும், எதை கூண்டில் அடைக்கணும், இதுமாதிரி தானே தெரியும். நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் அவகாசம் கொடுத்தோம்னு வச்சிங்களேன் சார்? சார் இது அவகாசம் இல்லை சார். இல்லை இதுக்கு என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் ஒருத்தர் வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறாரு, சார்ஜ் ஷீட் போட முடியும், தண்டனைகள் கடுமையாக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. எம்எல்ஏ ஒரே 5 வருஷம் நடந்துச்சு, அப்ப நம்ம என்ன சொல்லி முடிச்சோம். இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒன்னு சொல்லுங்க. 234 தொகுதி இருக்கிற எம்எல்ஏக்கும் 40 தொகுதியில் இருக்கிற எம்பிஸ்க்கும் தனியா கோர்ட் இருக்கு. இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்க தனியா ஒரு கோர்ட் வைங்க, இமிடியேட்டா ஆக்ஷன் கொடுங்க, 10 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை கொடுங்கன்னு சொன்னா சரியானவங்க. காவல்துறை மீது நம்பிக்கை சொல்லாம குற்றவாளி பயப்படுவாங்க சார், அந்த குற்றம் செய்ய வர மாட்டான்ல சார். அதை சொன்னீங்கன்னா சரியான ஆட்சியாளர் சார். நீங்க வந்து இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்களா, இத சொல்லி பாருங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? குற்றத்தை மட்டும் ஏங்க சொல்றீங்க? அதை வந்து எப்படி நடக்கிறதா சொல்ல முடியல சார். நான் சொல்றதுல தப்பு இருக்கா? எம்எல்ஏக்கு எம்பிஸ்க்கு தனியா கோர்ட் வச்சிருக்கீங்கல்ல, இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் எத்தனை பாலியல் குற்றங்கள், மாசம் எத்தனை, டெய்லி எத்தனை வருஷம் தெரியும். அதுக்கு வந்து நிறைவு நீதிமன்றங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு சார். அதை கடந்து இதெல்லாம் கடந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் வந்துருவாரு, எல்லாத்தையும் மாத்திருவாங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. அண்ணன் வந்து 15 நாள் ஆச்சுங்க. நீங்க வந்து இத்தனை வருஷம் பட்டியலிட்டு இருக்காங்க. இந்த 15 நாள்ல 40 வழக்குகள், கொலை, கொள்ளை, கஞ்சா வழக்குகள் எதிர்க்கிறீங்க. ஒரு கரெக்டா எதிர்க்கீங்களா? ஒரு சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்றத பாருங்க. குற்றம் நடந்திருக்கு, அவங்களை யாருமே மறுக்கல, அதுக்கு வந்து சப்ப கட்டு எங்கேயுமே கட்டல. நடவடிக்கை எடுக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுலதான் நடவடிக்கை எடுக்காம ஏதாவது பண்ணிருக்காங்களா? மாற்றி மாறி எல்லாருமே ஆட்சி அமைச்சிட்டீங்க. புதுசா மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காமலே இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது மக்களை வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டாச்சு சார். நீங்க சொல்ற மாதிரி பார்த்து எத்தனை மணி நேரங்கள் கொடுத்துருப்பீங்க? அப்படிதான் கவுண்ட் பண்ண போல நிமிஷம் நிமிஷம் தான் தாவேக்கா அரசு குற்றச்சாட்டுகள் போகுது. 4 மாசங்கள்லாம் போயிருக்கு சார். இந்த நிமிஷத்தை நடந்திருக்கு. துவக்கத்திலே தெளிவுபடுத்திட்டேன். எதுக்கு காலாவகாசம் கொடுக்கணுமோ அதுக்கு காலாவகாசம் கொடுக்கலாம். இதெல்லாம் பத்திய தீய உடனே தான் அணைக்கணும். இதுக்கு நடவடிக்கை பாலியல் குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லுங்க. நீங்க சிங்கப்பெண் அமைச்சப்படுறதுக்கு அப்புறம் இந்த ஒரு வாரத்துல 4 நடந்திருக்கு சார். சிங்கப்பெண்கள் என்ன பண்ண முடியும் சார்? வீட்டுக்கு போயிட்டு அவங்க போயிட்டு ஏதாவது தடுக்க முடியுமா? வீட்டு வாசல்ல இதைத்தான் சார் முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தப்ப திமுக சொன்னாங்க. அதையே நீங்க சொல்றீங்க. அப்ப இதுதான் அது இல்ல, அதுதான் திமுக ஆட்சியுடைய மற்றொரு வடிவம் சொல்றாங்களா? அதை நீங்க ஆமான்னு ஒத்துக்கிறீங்க. ஒரு 5000 கிலோ ஸ்டாக் பண்ணிட்டீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அலோ பண்ணிட்டீங்க. அந்த கஞ்சா பொருட்கள் கன்சியூம் பண்ணிட்டு வந்து குற்றங்கள் பண்றா, அதை எப்படி தடுக்க முடியும்? வெளியே வந்தா தான் தடுக்க முடியும். அப்ப இந்த வந்து ஸ்டாக் பண்ணி மற்றொரு திமுக ஆட்சி தான், ஆட்சி மாறினாலும் அவள மாறாதுங்கறீங்க. அப்படிதானே? ஊழல் பண்ணி கஞ்சாவை அலோ பண்ணி அக்யூஸ்ட் எல்லாமே வளர்த்து விட்டுட்டீங்க. அதை அவன் வெளியே வந்தா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு நாள் போதும் சார், 1 மணி நேரம் போதும் சார். 15 நாள் கொடுத்தாச்சு சார். இந்த மாதிரி விஷயங்கள் 15 நாளே அதிகம் தான் சார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, தீர்மானிக்க. கண்டிப்பா நன்றி நன்றி. எல்லா கட்சிகளும் நடத்துறது இருக்கிறாங்க.